நீங்களும் வாசிங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே வாசிங்க பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. இதில் ஒரு இந்த சம்பவம், ஆண்டவருடைய வார்த்தை, அவர்கள் சிஷ்யர்களுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள், அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த 70 பேரை 2 பேரா 35 டீமா ஆண்டவர் அனுப்புகிறார். முதல்ல 12 சீஷர்கள், பின்பு 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புகிற கிருபை. அது ஒரு பாதுகாப்பு. அது 2 பெண்களாக இருக்கலாம், அம்மாமார்களாக இருக்கலாம், அல்லது 2 ஆண்களாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம். எப்படியோ வீடுகளை சந்திப்பது, ஊழியத்திலே தனியாக போகாதபடி விசேஷ ஊழியமாக இருந்தாலும் கூட ஒரு ஆள் போனால் ஒரு பாதுகாப்பு. ஸ்தோத்திரம். தங்களுக்கும் பாதுகாப்பு, நம்மளால் மற்றவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு. ஆகவே அவர்கள் சில காரியங்களை செய்துவிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் சந்தோஷம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே. ஊழியத்தில் ஊழியக்காரங்களுக்கு சந்தோஷம். நம்முடைய ஜபங்கள்லாம் கேட்கப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில காரியம் கால தாமதம் ஆகும். ஜபத்தில் 4 விதமான பதில்கள் இருக்கிறது. ஒன்று இன்ஸ்டன்ட் ஆன்சர், உடனடி அற்புதம், உடனடி பதில். ஹலோ ஜெபிக்கிறோம், அது ஃபாஸ்டிங் இருந்தோமோ இல்லையோ, அப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா, என் பிள்ளை சுகமாக, உடனே அற்புதம் நடக்குது. இன்ஸ்டன்ட், உடனடி, இம்மிடியட்லி. சோத்ரா. ஆண்டவர் அந்த பெருமூச்சை பார்க்கிறார். புறஜாதி கிறிஸ்தவர்கள் என்ற பாகுபாடு கிடையாது. யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவேன்னு சொல்லிட்டா, அவருடைய நாமத்தை பிரசாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அவ்வளவுதான். ஆகவே விசுவாசத்தோடு அந்த அவருடைய நாமத்தை சொன்னாலே அற்புதம் தான். உடனே நமக்கு சந்தோஷம். காட் இஸ் குட். அவர் நல்லவர். ஒரு வேலை கிடைச்சிட்டு உடனே ஒரு இன்டர்வியூ, ஆண்டவரே உடனே அற்புதம். யாரோ ஜெபிக்கிறாங்க, நீங்க ஜெபிக்கலாம். குடும்ப ஜெபம், பெற்றோர்கள் ஜெபிச்சிருக்கலாம். நம்ம பக்தியா இருந்திருக்க மாட்டோம். பெற்றோர்கள் தெய்வ பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க உங்க குடும்பத்துல. இல்லை உங்களுடைய மூதாதையர்கள், தாத்தா பாட்டி, அவங்களுடைய ஜபம் இன்னைக்கு பேர பிள்ளைகளுக்கு அற்புதங்களை கொண்டு வருது. பேர பிள்ளைகள் அவ்வளவா கத்தரை தேடலை, ஆனால் அவங்க மறிச்சிருக்கலாம். ஆனால் மறித்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனாலும் அவர்கள் ஜெபித்த ஜபம் இந்த உலகத்தை அல்லேலூயா விட்டு செல்லாத காரணம், ஜபத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்த. உண்மைதானா? ஜெபித்த தாயோ தகப்பனோ, யாரோ மாமாவோ அத்தையோ தாத்தாவோ பாட்டியோ எவரோ அண்ணனோ தம்பியோ ஊழியக்காரர்களோ சிலர் இந்த உலகத்தில் இல்லை. அவங்க அவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சிறு பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும், வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் இது நிமித்தம் சில அற்புதம் உடனடியாக நடக்கலாம். நல்லது. 2வது ஜெபத்திற்கு பதில் கொஞ்சம் கால தாமதம். உடனே முறுமுறுத்துருவோம். ஹலோ, நான் ஜெபம் பண்ணேன், அவங்கெல்லாம் என்ன பக்தி இருக்கு, தேவ பக்தி, சர்ச்சுக்கு வரல, நான் ஒழுங்கா வரேன். அவங்க ஒரு மாசத்துல 2 முறை தான் வராங்க. நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன் 40 நாள். பல காரியங்கள் இருக்கும். கொஞ்சம் கால தாமதம். நம்ம விரும்பினது நடக்காது. உடனே கால தாமதம். ஐயோ திருமணம் லேட் ஆகிட்டு இருக்குது, நம்ம தள்ளி போயிட்டே இருக்குது, வேலை, நானும் எத்தனை இன்டர்வியூ, அந்த கவர்மெண்ட்டில் இந்த வேலை, பேங்க் வேலை, அல்லது ரயில்வே, அல்லது பல காரியங்கள், பல ரேங்கில் IAS IPS கூட
எத்தனை எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், ஒன்றில் போயிருந்தேன், அவுட் ஆயிருந்தேன். சோத்ரம், பிசிக்கலி அவுட் ஆயிட்டேன். ஓ ஹல்லேலூயா, சோத்ரம். இப்படி பல காரியத்தில் தாமதமான உடனே ஒரு எரிச்சல், ஒரு வேதனை சில குடும்பத்தில், சில உள்ளங்கள்ல. அது ஒரு பதில் தான், உங்கள் ஜெபத்துக்கு தான். அதுவும் கால தாமதம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, காணா ஒரு கல்யாணத்தில் சோத்ராவுடைய தாயார் அங்கே இருந்தாலும் தாயாரால் அற்புதம் செய்ய முடியலையே. ஏனென்றால் அந்த இடத்துல அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, தாயாரை கனப்படுத்துகிறோம். தாயிலே, அந்த தாயின் கற்பத்தில் தான் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆனார். ஆனால் வல்லமை, மகிமை எல்லாம் அவருக்குரியது. அவர் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்கிறாரோ, அப்ப அவர் சொன்ன, என்னுடைய வேலை இன்னும், என்னுடைய வேலை டைமிங் இன்னும் வரவில்லை, பொறுத்திருங்க, காத்திருங்க, நான் சொல்றதை செய்யுங்க. அதுக்கப்புறம் திராட்சை ரசம் எப்படி ருசியா இருக்குதுன்னு பாருங்க, வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்கும். சிலர் அவசர புத்தி, அவசரப்பட்டு அவசர புத்தியில எதையாவது ஒன்று செஞ்சு ஃபெயிலியர் ஆகி திரும்ப ரத்த கண்ணீர் வடிப்பாங்க. திருமண விஷயத்துல என்ன தாமதமாகுது, நானா தேடிடுறேன், தாய் தகப்பனுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு உள்ள உலகம் வாலிபம் சினிமா ஸ்டைல்ல, சினிமா மோகத்துல, சினிமா ஆவி பிடிச்சி, வீட்லேயும் சினிமா, டிவியில் சினிமா. அது சினிமா பார்க்கல, நாங்கள் என்னது கதை தான் பார்க்குறோம். சித்தி, சித்தப்பா, ஹல்லேலூயா, பல காரியங்கள். அந்த சீரியல், அது அந்த எல்லாத்தையும் விட்டுட்டேன். அதை மட்டும் என்னால் விட முடியாது. அந்த டைமிங்கில் அதை உட்கார்ந்தா தான் எனக்கு அப்படி நல்லா இருக்கும். இப்படி பல காரியங்கள், அதுக்கு அடிமைத்தனம், அதுலேருந்து விடுதலை பெற முடியல. சோத்ரம், கால தாமதம். இதனால அவசர புத்தினால சில வாழ்க்கையில் அவங்களா சில காரியத்தை தேவனுக்கு விரோதமாய், தேவ சித்தம் இல்லாமல் சில காரியத்தை அமைத்து கொண்டு, அழகு அல்லது கலர் அல்லது இப்படிப்பட்ட காரியம், பணம் பணம் பணம், இது நிமித்தம் ஏதோ ஒரு வாழ்க்கையை தேடி தெரிந்து கொண்டு திரும்பவும் வாழ்க்கை சந்தேகத்தின், கல்யாணம் முடிஞ்ச பிறகும் சந்தேகத்தின் ஆவி. நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நாம் வாலிபர்களாக இருக்கும்போது என்னை நீ சுற்றி சுற்றி வந்திய, நான் உன்னையை சுற்றி சுற்றி வந்தேன், நீ எத்தனை, இப்படி பல காரியங்கள். திருமணம் முடிந்த பிறகு 2 குழந்தை பிறந்த பேருக்கும் சந்தேகத்தின் ஆவி. காரணம், அந்த ஆவி அடங்காது. பலவிதமான அவசர புத்தினால வந்த பின்பு ரத்த கண்ணீர் வடிப்பாங்க. ரத்த கண்ணீர்னா ரத்தம் வரலையே, அப்படி இல்லை, அன்னுதினமும் சாகர தன்மை, செத்துட்டா நல்லா இருக்கும். என்ன வாழ்க்கை இப்படி அமைஞ்சிட்டேன், ஐயோ ஏன் இப்படி நான் அவசரப்பட்டேன், பெற்றோர்களை அவமானப்படுத்திட்டேனே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டேனே, ஐயோ எத்தனை நேரம் என்னுடைய தாய் தப்பன் 2-5 வருஷம் பேசாம நான் இந்த அன்பை இப்படி இழந்துட்டேனே. ஏதோ அழிஞ்சு போகக்கூடிய ஒரு அன்புக்காக என் நேரத்தை கொடுத்தேன், படிப்பை விட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன், அவமானத்தை ஏற்படுத்திட்டேன், சொந்த பந்தம் கூட பேசலை. இப்படி பல காரணம், சில தாமதம். தேவ சித்தம் வர வேண்டிய நேரத்தில் இவங்க கால் வழுகி போயிடுவாங்க. இதனால தான் பல பிரச்சனைகள். ஸோ இது ஜெபத்திற்கு பதில். எது லேட் ஆனாலும் கர்த்தர் லேட்டஸ்டாய் நன்மைகளை தருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு 45 வயசுல வேலை 40 திருநெல்வேலியில் பெருமாள் அன்பு நகரில் சிஸ்டர் திருமதி ராணி 40வது வயசுல அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு. அது வரைக்கும் அது பொறுமையா தோத்திரம், அல்லேலூயா, முறுமுறுக்கல, தாமதம், அது ஒரு நன்மைக்கு. சோத்திரம். சில காரியத்தில் அவசரப்பட்டு பெற்றுக்கொண்டோம்னா அந்த வழியை தாங்க முடியாது. குறுக்கு வழியில் ரூபாயை கொடுத்து பல வெளிநாட்டுக்கு போகிறேன்னு போய் அங்கே போய் ஆடு மேய்க்க, மாடு மேய்க்க, எதுக்கு இங்கே வந்தால் வெட்கம், அங்கேயே கடந்து வேற விதமாக போய் பாவம் செஞ்சு நோய்களை இழுத்துட்டு வந்து, அல்லேலூயா, 2 லட்சத்துக்கு அவசரப்பட்டு சம்பாத்தியம் 2 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், இங்கே வந்தால் வீட்டை விற்று அந்த நோயை குணமாக்குற, சொல்ல மாட்டான் என்ன வியாதின்னு. பல விதமான அடிமைத்தனத்தின் ஆவி. இதுக்காக சொல்ல வரேன்னா, தாமதம், அது ஒரு நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே, நீர் தாமதப்படுத்துகிறீர், உம்முடைய வேலைக்காக காத்திருக்கிறேன். ஆண்டவரை ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது. 3வது ஜெபத்திற்கு பதில், நம்ம நினைக்கிறது ஒன்று, கர்த்தர் செய்கிறது ஒன்று. இப்போ பிரசவ காலத்தில் கற்பம் தரித்த பின்பு எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும் சிலர் நினைக்கலாம். சிலர் அந்த குடும்பத்தில் சோத்ரம் எனக்கு ஒரு ஆம்பளை பையன் வேண்டும். ஆனால் சோத்ரம் இவனுடைய விருப்பம் உண்டா இருக்கலாம். கர்த்தர் கொடுப்பது பெண் பிள்ளையாக இருக்கும். அல்லது பெண் பிள்ளையை விரும்பியிருப்பாங்க, கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்திருப்பார். ஆண் பிள்ளையை விரும்பி பெண் பிள்ளை பிறந்துட்டா பெண் பிள்ளையை வெறுக்கக்கூடாது. ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க இன்னைக்கு, தவறான காரியங்கள் பல விதங்களில். ஆனால் பெண் பிள்ளைன்னே அவங்களுக்கு உற்சாகம் போயிருது, துதிக்க முடியல. கிறிஸ்தவர்களாக இருந்தால்
பைபிள் வாசிப்பு குறைஞ்சிருது. நான் விரும்பினது ஒரு ஆம்பளை பிள்ளை, இப்படி பொம்பளை பிள்ளை உருவாயிட்டுன்னு சொல்லிட்டாங்களே, கணவருக்கு அது மேலே வெறுப்பு. 3வது பிள்ளையும் பெண் பிள்ளையா உருவாயிருக்குது. பெண் பிள்ளைகளை கருவிலேயே வெறுத்தா அந்த பிள்ளை பிறந்த பிறகும் அந்த பிள்ளை ஒட்டாது, பாசத்தை காட்டாது. அன்பை காட்டணும், தாய் நேசிக்கணும். எந்த பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவரீரின் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். தாயையும் சேயையும் காப்பாற்றுவது கர்த்தர். அல்லேலூயா. கணவன் மனைவி திருமணம் ஆனாலும் அல்லேலூயா உடனே குழந்தை பாக்கியம் இருக்கணுமா? அப்படி சட்டம் இல்லை. கர்த்தர் கிருபை செய்தால் குழந்தை பாக்கியம் இருக்கும், இல்லை என்றால் கஷ்டம். தாழ்த்தணும். அப்ப நம்முடைய விருப்பம் ஒன்று, தேவன் செய்வது அவருடைய விருப்பம். எதிலும் அவசரப்படக்கூடாது. எதை கொடுத்தாலும் மெடிக்கல் காலேஜ் வேணும் வேணும் அப்படின்னு நினைக்கலாம். இன்ஜினியரிங் காலேஜில் தான் இடம் கிடைச்சிருக்கோம், நல்ல வேலை கர்த்தர் கொடுத்தார். மெடிக்கல் காலேஜில் போனால் வேறு விதத்தில் பாவத்தில் போய் விழுந்திருக்கலாம். நான் சொல்றது பொதுவாக சொல்றேன். இதான் வலு கட்டாயப்படுத்தி கேட்டுறாதீங்க. எதையும் தாங்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த பழுவை தீர்வு காண முடியாது. மனுஷங்க பல ஆலோசனை சொல்லுவாங்க, சொப்பனங்களுக்கு பல அர்த்தங்களை சொல்லி குழியில போய் தள்ளிடுவாங்க. கண்ட காரியத்துக்கும் கனவுகளுக்கும் அர்த்தங்களை கேட்காதீங்க. சோத்ராம். ஆமே. அதெல்லாம் ஒரு தொல்லையின் திரட்சினால் வரக்கூடிய ஒரு சொப்பனம், நீர் குமிழி டப்புன்னு போயிடும். அதுக்கெல்லாம் அர்த்தமே பார்க்கக்கூடாது. இப்படி எரும மாடு வர்ற மாதிரி கனவு கண்டேன், அல்லேலூயா. லாரி வந்து மோதிர மாதிரி கனவு கண்டேன், எங்க குடும்பத்தில் போனவங்க இப்படி ஆனவங்க. அதெல்லாம் தொல்லையின் பிரச்சனை, கடன் பிரச்சனை, மன அழுத்தம், பல பிரச்சனை, பாடு. பக்கத்து வீட்டில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை நினச்சிக்கிட்டே படுக்கும்போது சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு ஊரில் சொந்தக்காரங்களை நினச்சி கனவு வரும். அல்லேலூயா. பழைய நினைவுகள், மலர் நினைவுகள். உடனே அதுக்கெல்லாம் நினச்சி நேற்று ஒரு சொப்பனம் கண்டேன், வெளியே போகும்போது கவனமாக இருக்குன்னு அப்பா யாரும் அண்ணன் தம்பி சொன்னேன். அது வரைக்கும் நல்லா இருந்தவங்க இந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து படக்கு ஐயோ லாரி வருது, இப்படி கனவு கண்டாலே மனைவி, அண்ணன் கனவு கண்டானே, ஐயோ இப்படி ஆயிருமோ நினச்சி போய் அந்த பதட்டத்திலேயே எங்கேயா கொண்டு விட்டுருவாங்க. சில நல்ல நேரம் பார்த்து தான் வாகனத்தை எடுக்கிறாங்க. நல்ல நேரம், நல்ல நாள், தேவ சமூகத்தில் தாழ்த்தணும். நல்ல நேரம், நல்ல நாள், கெட்ட நாள் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் நல்லது என்று கண்டார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க சத்தம் வரணும். அல்லேலூயா. இது காணாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னா தேவன் மகிமைப்படுவார்ல, சாத்தான் வெட்கப்படுவான். நல்ல நேரம் பார்த்து தான் கல்யாணத்தை முடிச்சு வலது காலை எடுத்து வச்சு வா வா அப்படின்னு தான் பாடுறாங்க. ஆமா, இடது கால் துண்டா போயிருது, வேன் கவுந்தது. பக்தி இருக்குது. சில பக்தி உள்ளவர்கள்லாம் போறாங்க வாகனங்கள்ல, வேன் ஆற்றுக்குள்ளே மூழ்கினது. அவன் நியூஸ்ல அருமையா பண்ணுவான். மூழ்கினது, அது அப்படியே கவிழ்ந்தது, உருண்டு புரண்டு இத்தனை பேர்கள் பலி. அப்பப்பா, உயிர் ஆத்துமா கர்த்தருடையது. பிசாசு அப்படி பறிக்கிறான். நல்ல நேரம் அந்த மாதிரிலாம் பார்த்து என்ன ஒன்றும் கிடையாது. எல்லாம் திங்கக்கிழமை சென்னைக்கு போயிட்டு வரலாம், திரும்ப பயணம். நானும் திங்கக்கிழமை ரட்சிக்கப்பட்ட பிறகு திங்கக்கிழமை சென்னைக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்து இன்னைக்கு நிற்கிறேன். அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. இந்த சகனம், இந்த ஐதீகம்லாம் எடுபடாது. கர்த்தருடைய வார்த்தை உயிர் உள்ளது. திருமணத்துல தான் எல்லாம் வீணான பாரம்பரியம் எல்லாம் உள்ள வரும், தேவையில்லை. ஆனால் அடையாளத்துக்கு எதையும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே அந்த காரியங்களை எல்லாம் நடத்துகிறார். சொல்லுகிறோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அப்ப கர்த்தரால் வந்தது என்றால் கர்த்தருக்குரிய மகிமை அங்கு செலுத்துகிறோமா? வீடு பிரதிஷ்டை, ஊழியக்காரர் ஐயா அல்லது ஐயர்வாளா இருக்கலாம், அல்லது பாஸ்டர் ஐயாவா இருக்கலாம், ரெவரண்டா இருக்கலாம். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வேற விதமா சதி பண்ணிடுறது. யாரோ சொல்லியிருப்பாங்க, நல்ல நேரம் முடிவதற்குள்ள அதிகாலையில 5 to 5:10 பாலை காய்ச்சிரு, வீட்டு முன்னாடி 4 செங்கலை வச்சு வேள்வி எழுப்பி அப்படியே பாலை காய்ச்சிடுறது. அதுக்கப்புறம் ரெவரண்ட் வராங்க, அவங்க 10 மணிக்கு வரேன் இருக்காங்க. அந்த இடத்துல தூத்து எடுத்து அழகா ஒன்றும் செய்யாத மாதிரி சாபம். பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய மனிதர்கள், தேவ பிள்ளைகள் வந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணாலே போதும். அது பிரதிஷ்டை நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சந்தோஷம் இல்லையா? அல்லேலூயா. உங்ககிட்ட இருந்து அப்படியே தேவனுக்கு மகிமை செலுத்தணும்.